விழுப்புரத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, விழுப்புரத்துல தண்ணியை நாங்க திறந்து விட போறோம், சாத்தனூர் அணையை நாங்க திறக்க போறோம்னு எந்த இடத்துலையுமே அவங்க சொல்லவே கிடையாது. ஒரு 5000 அடி கண்ணாடி தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன். எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர் இன்னைக்கு பத்திரிகையாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவங்களுக்குள்ளேயே 5 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மட்டும் ஒரு கம்யூனிகேஷனை பண்ணிட்டு 2 லட்சம் கன அடிக்கு மேலே தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அப்போது அந்த 2 லட்சம் கன அடி தண்ணி வரும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம இங்கே ஒரு 75,000 80,000 கனஅடி திறந்து விடும் போதே செம்பரமாக்கத்தினால எவ்வளவு சேதாரமாச்சுன்னு 2 லட்சம் கனஅடி திறந்து விட்டா அந்த மக்கள்ல எங்க போவாங்க? அவங்களுடைய ஆடு மாடுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோக கதை. அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்காக, அதாவது இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, இன்னைக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது, இன்னைக்கு போத்திக்கிறதுக்கு போர்வு கிடையாது, ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கை மாதிரி ஆன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க அவங்களுடைய ஒரு அன்றாட பிரச்சனைக்காக, உரிமைக்காக இன்னைக்கு ரோட்ல உட்கார்றாங்க. அதை பார்க்க போற அமைச்சர் எப்படி போய் பார்க்கணும்? அந்த அமைச்சர் ஏற்கனவே ஜாதிய அந்த சீண்டல்ல தான் அவர் எப்பவுமே பேசுவார், யோ கம்யூனியா அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு கேவலமா பேசக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அப்படி அங்க போகும்போது ஒரு கார்லயே உட்கார்ந்துட்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த மக்களுக்கு கோபம் வருமா வராது? ஏற்கனவே அவங்க ரொம்ப உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறாங்க. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு குளிரில் நடுங்கின சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க போய் எப்படி தன்மையா பேச? அதை மறந்துட்டு நான் இன்னும் மன்னாதி மன்னர் அப்படின்னு போய் உட்கார்ந்தா அந்த மக்கள் இன்னைக்கு சேர்த்து வரையடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க பாருங்க, ஜெயிலில் போய் இன்னைக்கு கழுதிங்க வேண்டிய ஒரு அமைச்சர், ஆனா அதை விட இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிருக்காரு. ஒரு கூனி குறுகி ஒரு எந்த மனுஷனும் எந்த ஒரு அமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது. இன்னைக்கு அப்படி நடந்திருக்கு. அதனால எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர் சொல்றாரு, இது வெறும் தொடக்கம், மென்மையான தொடக்கம், மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு முதல் அடி. இன்னும் போக போக நிறைய இருக்கு. 2026 இவங்க கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க.